வணக்கம். முக்கிய செய்தி. நமது பூதபாண்டி மண்ணில் இளைய தலைமுறையினரின் திறமைகளை ஊக்குவிக்கும் வண்ணமாக யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் மாநில அளவிலான மாபெரும் மின்னொலி கைப்பந்து போட்டி ஜூன் 21, 22 நடைபெறுகிறது. இது குறித்து மக்கள் சேவகன் VN ராஜன் அவர்கள் சிறப்பு தகவல். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் பூதப்பாண்டியிலேருந்து பேசுகிறோம். எங்கள் யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் கடந்த 2 ஆண்டுகளாக சிறப்பான முறையில் நம்ம வாலிபால் விளையாட்டை மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த கிளப்பில் கடந்த 2 வருடமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கிளப்பில் எண்ணற்ற போட்டிகள் நாங்கள் நடத்தியிருக்கோம். இந்த முறையும் ஒரு மாநில அளவிலான சிறந்த ஒரு வாலிபால் டூர்னமெண்ட் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு வருகின்ற 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை சிறப்பான மாநில அளவிலான வாலிபால் டூர்னமெண்ட்டை நடத்துகிறோம். இந்த டூர்னமெண்ட்டுக்கு சிறப்பு விருந்தினராக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நாகர்கோவில் உட்கோட்டத்தினுடைய அசிஸ்டண்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவங்க ASP அவங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். மற்றும் பூதப்பாண்டி காவல் ஆய்வாளர் திரு S. அன்னராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியை நம்முடைய நாகர்கோவில் மாநகரத்தினுடைய மேயர் அண்ணன் திரு அட்வொகேட் மகேஷ் அவர்கள் இதனை துவக்கி வைத்து உரையாற்ற இருக்கிறார். இந்த போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான 2 பிரிவுகளாக நாங்கள் போட்டிகளை நடத்துகிறோம். ஆண்களுக்கான பிரிவில் முதல் பரிசாக ரூபாய் 15,000க்கான பரிசும் பணமும் மற்றும் 6 அடி உயரத்திலான சுழற்கோப்பையும் நாங்கள் வழங்குகிறோம். 2வது பரிசாக ரூபாய் 10,000, 3வது பரிசாக ரூபாய் 7,000 மற்றும் 4வது பரிசாக ரூபாய் 5,000 நாங்கள் வழங்குகிறோம். அதுபோல் பெண்களுக்கான பரிசும் நாங்கள் அளிக்கிறோம். இந்த போட்டி நடத்துவதற்கான முக்கியமான நோக்கம் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏற்கனவே திருமூலர் சொல்லியிருக்கார், உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். நம்முடைய உடலை வளர்த்தா தான் நாம் நெடு நாட்கள் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். இன்றைக்கி பாருங்கள், 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் எத்தனை சுகர் பேஷண்ட் இருந்தாங்க, எத்தனை ப்ரெஷர் பேஷண்ட் இருந்தாங்க, எவ்வளோ ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, எவ்வளோ கேன்சர் பேஷண்ட் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு சுகர் பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட், ப்ளட் ப்ரெஷர் எல்லாமே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய உடல் உழைப்பு இல்லாதது தான். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா யாருமே இப்போ விளையாட்டுக்கு ஆர்வம் கொள்வதில்லை. இந்த இளைய தலைமுறை எல்லாருமே கையில் ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து தங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்கள். இது அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த ஒரு ஐயப்பாடான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை மாற்றி எல்லா இளைய தலைமுறை, எல்லா இளைஞர்களும் விளையாட்டு பாதையில் வர வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வண்ணம் நாங்கள் இந்த மாநில அளவிலான வாலிபால் டூர்னமெண்ட்டை நடத்துகிறோம். இந்த டூர்னமெண்ட்டில் ஒரு சிறப்பு அம்சம், விளையாட்டில் வெற்றி பெறுவர்களுக்கு மட்டும் நாங்கள் பரிசு கொடுக்க போவதில்லை, விளையாட்டை காண வரும் பார்வையாளர்களுக்கும் இதில் பரிசு காத்திருக்கிறது. ஆம், காண வரும் 7 பார்வையாளருக்கு, அதாவது டோக்கன் முறையில் முதலாவதாக ரிஜிஸ்டர் செய்யும் 100 பேரில் 7 பார்வையாளர்களுக்கு நாங்கள் பரிசாக வழங்குகிறோம். அதனால் இந்த நாளை மாலை 4 மணிக்கு தொடக்க இருக்கும் இந்த போட்டியினை அனைத்து பொதுமக்களும் கண்டு கழித்து எங்களுடைய இளைஞர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இனிமேலும் இதுபோல் பல விளையாட்டு மைதானங்களை ஏற்படுத்தி பல விளையாட்டு வீரர்களை ஏற்படுத்தி இவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் 2 வருடத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பை முழுமையாக நடத்திக்கிட்டு இருக்கிறது நம்முடைய தம்பி ஜெனி மற்றும் நம்முடைய தம்பி ஜபாகர் மற்றும் இங்கே இருக்கிற இந்த தம்பிமார்கள் எல்லாம் தான். நான் இதுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு சமூக சேவையில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருந்துகிட்ருக்கிறேன். என்னோடய பேர் VN ராஜன். நான் மஸ்கட்டில் உள்ள ஒமான் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பெட்ரோலியம் டெவலப்மெண்ட் ஒமானில் எனர்ஜி மேனேஜராக நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். இதனுடைய
முழு நோக்கம் நீங்கள் இன்றைக்கி நான் லாஸ்ட் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு ஸ்பீச் கேட்டேன். அதில் என்ன சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜென்ரேஷன் தோஸ் ஆர் கோயிங் டு see their ஓன் சில்ட்ரன் டெத் வித்தின் their லைஃப். என்னென்னா, இதுதான் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் தலைமுறை. அவங்களுடைய சொந்த மகன் மற்றும் மகளுடைய மரணத்தை அவருடைய வாழ்நாளிலே பார்க்க போகிறாங்கன்னு. ஏன்னா முன்னாடியெல்லாம் அப்பா அம்மா இறந்து போவாங்க, அதுக்கு பிறகு தான் பையன் இறந்து போவான். இப்போ வந்து பையன் இறந்து போகிறான். இது வந்து ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் சொன்னது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்கள் உடலை ஆரோக்கியமற்றதாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள். கேன்சர் மட்டுமல்ல, ஹார்ட் அட்டாக் இன்றைக்கி 20-25 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இது போல் உள்ள உடல் பலவீனத்தெல்லாம் மாற்றி ஆரோக்கியமாக வைப்பதற்காகவும் இந்த விளையாட்டுப் போட்டியை நான் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இனியும் பல்வேறு இடங்களில் ஊக்கப்படுத்துவேன் என்று நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.